يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين واستعينوا بالصبر والصلاة. அல்லாஹ் சொல்றான், நீங்க சபரை கொண்டு உதவி தேடுங்கள். முதலாவது சபர், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ர். ஏனென்றால் சபர் இருந்தால் தான் அவனால் தொழ முடியும். ஏனென்றால் சபர் இருந்தால் தான் அவனால் தொழ முடியும். ஹாஃபிஸ் இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது உத்தத்து ஸாபிரீன் வ தஹீரத்து ஷாக்கிரீன் என்ற நூலிலே சபர் பொறுமை மூணாக பிரிக்கிறார்கள். 3 படித்தரங்கள். ஒன்று, முதலாவது பொறுமை என்பது ஒரு மனிதன் நன்மைகள் செய்வதற்கு மனசை பொறுமையாக வச்சுக்கொள்ளணும். தொழுகிறது மனசை பொறுமையாக வச்சா தான் தொழ முடியும். ஜமாத்தோட அல்லது தொழும் பொழுது ஹுஷு ஹுதுவோட தொழும் பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்தை அப்படியே சபுராக வச்சு கொண்டால் தான் நன்மை செய்ய முடியும். பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு சபுர் தேவை. ஒரு மனிதன் கண்ணெதிரே ஒரு ஆபாசமான காட்சி, ஒரு பெண் அரை நிர்வாணமாக வருகிறாள் என்றால் அவன் அந்த மனசை கட்டுப்படுத்தி சபுரோட ஹபிஸ் மனசை பிடிச்சி கட்டுப்படுத்தி கீழே தாழ்த்துறதுக்கு சபுர் வேணும். 3வது தான் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், துன்பம், துயரங்களின் பொழுது நாம் பொறுமையாக இருக்கிறது. அல்லாஹ் அங்கே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். நீங்கள் சபரை கொண்டும் அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க. கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், எல்லா வகையிலும் பிரச்சனை. நாம் குற்றமே செய்ய மாட்டோம், தண்டிக்கப்படுவோம். நாங்கள் ஒரே ஒரு சரியான கொள்கையை சொல்வதனால் ஏச்சு பேச்சுக்கு ஆளாகுவோம். சரியான மார்க்கத்தை சொல்வதனால் பல இடங்களிலும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவோம். அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்தில் நீங்கள் உதவி தேடுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உதவி தேடுங்க. யா அல்லாஹ், இந்த மக்களெல்லாம் என்னை பொய்ப்படுத்தி, யா அல்லாஹ் என்னோட மக்கள்லாம் கேட்காம இருக்கிறாங்களே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கையை உயர்த்துகிற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நேரத்தில் தெரியாது, இந்த நூஹுக்காக இந்த உலகத்தையே அல்லாஹ் தஆலா தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்க போகிறான். எப்படி அல்லாஹ் உதவி செய்கிறான்? அவர் சிரமத்தோடு சொல்லுகின்ற பொழுது என்ன, யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ அவங்கள பாதுகாத்து அல்லாஹ் மூழ்கடிக்கிறானே, அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தெரியுது. ஆனால் அவருடைய நம்பிக்கை அல்லாஹ்விடம் இருந்தது. அதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிற நேரம் முன்னால கடல், பின்னால ஃபிரௌன் அவனுடைய படை. கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழியை காட்டுவான். அந்த நம்பிக்கை இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தடியை கொண்டு கடல் அடிக்க சொல்கிறான். இது புத்திக்கு படுதா? கடலில் தடியால் அடித்தா என்ன நடக்க போகுது? மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பினது தடியினுடைய அசாவினுடைய ரப்பை. பின்னுக்கு வந்தவங்க நம்பினது இந்த அசாவை. அதுபோன்று இந்த உலகத்தினுடைய மோஜிசாக்கள், அற்புதங்களை காணுகின்ற பொழுது அவர்கள் அந்த அதாவது சபபாக அல்லாஹ் எதை வச்சானோ அதன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அப்போ அந்த நிலை மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகத்துக்கு ஏற்பட்டது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரப்பை ஏற்றுக்கொண்டார்கள். சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி அந்த குகையில் இருக்கின்ற பொழுது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இவர்கள் எங்களை பார்த்து விடுவார்களோ என்ற பயம் வந்த பொழுது என்ன சொன்னாங்க? இது யகூல் லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அப்ப இந்த உணர்வு, எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது பொறுமையிலிருந்து இந்த உதவி தேடுகின்ற மனப்பக்குவம் வந்தால் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஅ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. الله சொல்றான், இந்த வழியிலெல்லாம் நாங்கள் உங்களை சோதிப்போம். வலனபுலுவன்னக்கும், அல்லாஹ் நிச்சயமாக உங்களை சோதிப்பான். பிஷை மினல் ஹவுஃப், பயத்தால, சிறிதளவு பயத்தால, வல்ஜூ பசியால, வனக்ஸி மினல் அம்வால் பொருளாதார சேதம், வல் அன்ஃபுஸ் உயிர் சேதம், வஸ்ஸமராத் பழங்கள் விளைச்சல்களில் சேதம், அல்லாஹ் சோதித்தே தீருவான். அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். உலகமே எதிராக திரண்டு வந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு நன்மாராயம், அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்றால் இதைவிட வேறு சொத்து செல்வம் என்ன வேண்டும்?
அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, துன்பம், துயரம் ஏற்பட்டால் காலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே மீண்டு செல்ல போகிறோம். இது வார்த்தை அல்ல, இது வாழ்க்கை. அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் செல்ல போகிறோம். இந்த உலகம் என்பது எங்களுக்கான வாழும் தளம் அல்ல. இந்த உலகத்திலிருந்து நாம் மறுமைக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் மறுமைக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்திலிருந்து உலகத்துக்காக வாழ்ந்துவிடக்கூடாது. சஹாபாக்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் வாழ்ந்தது மறுமைக்காக. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்துக்காக வாழ்கிறோம். அதான் வித்தியாசம். சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். நாம் உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்துக்காக வாழ்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் உண்டாவதாக. நன்மாராயம் சொல்லுங்கள் நபியே. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம், இவர்கள் மீது ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மன்னிப்பு, கருணை இருக்கிறது. அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்.